திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே நான் தொடர்ச்சியாக போதைப் பொருள் புழக்கம் குறித்து எச்சரித்து வருகிறேன் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஆபரேஷன் 2.0, 3.0, 4.0 என போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே போதை ஊசி போட்டுக்கொள்ள மறுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதலே நான் தொடர்ச்சியாக போதைப் பொருள் புழக்கம் குறித்து எச்சரித்து வருகிறேன் என்றும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஆபரேஷன் 2.0, 3.0, 4.0 என போட்டதை தவிர ஆக்கப்பூர்வமாக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்றும் போதைப் பொருட்கள் இளைஞர்களை எவ்வளவு கொடூரமான வகையில் சீரழிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விளம்பர ஷூட்டிங்கில் வந்து போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என்று வசனம் பேசினால் மட்டும் போதாது ஸ்டாலின் அவர்களே, போதைப் பொருள் புழங்குவதை ஒழிக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிப்பதே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கான முதல் படி என்பதை ஸ்டாலின் மாடல் அரசு உணர வேண்டும் என்றும் இளைஞர் கொலையில் தொடர்புள்ளோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.